வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ராக்கா. இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ ஹரப்பாவில் வாட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். ஸோ ஹரப்பாவில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப கிரேட்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க வாட்டர் மேனேஜ்மெண்ட்க்கும் கிளென்லினஸ்க்கும். ஓகேங்களா? ஸோ அவங்களோட வாட்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கிரேட்டாக இருந்தது. கிளென்லினஸும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கிரேட்டாக இருக்கும் உங்களதில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து அங்கே இருக்கிற ஒவ்வொரு வீட்லேயும் வந்து செப்பரேட் பாத்திங் ஏரியா இருக்கான். குளிக்கிறதுக்குன்னு தனி ஏரியா, அப்பயே பாத்ரூம்ஸ் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு பாத்ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனேஜ் சிஸ்டம் கூட உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் கீழே பெனீத் த ஸ்ட்ரீட்னு என்னது, ஸ்ட்ரீட்டுக்கு தரை. இப்போ ஸ்ட்ரீட் இப்படி மேலே ஓடுது அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பெனீத் த ஸ்ட்ரீட்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் இருந்திருக்கு. ஸோ இந்த ட்ரைனேஜ் சிஸ்டமில் என்ன பண்ணும் அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கிற அந்த வேஸ்ட் வாட்டர் எல்லாத்தையுமே வந்து ஊருக்கு வெளியில் ரெசிடென்ஷியல் ஏரியாவை விட்டு ரொம்ப தூரம் கொண்டு போய் அது வந்து உங்களுக்கு வந்து விடுது. அந்த மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரைனேஜை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ பீப்புள் வந்து தண்ணி வந்து எடுக்கிறாங்க. எங்கேருந்து தண்ணி எடுப்பாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெல்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா 100 ஆஃப் வெல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணிக்காக மக்கள் வந்து தண்ணி எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க குடிக்கிறதுக்கோ மற்ற எந்த வேலைக்காக இருந்தாலுமே தண்ணி தேவைப்படும் இல்லையா, அந்த தண்ணி வந்து அவங்க வந்து வெல்ஸ் யூஸ் பண்ணி எடுத்துருக்குறாங்க. அந்த வெல்ஸ் எல்லாமே பிரிக்ஸால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் அவங்களுக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் வாட்டர், வெல்ஸ் இல்லாமல் சோர்ஸ் ஆஃப் வாட்டர் என்னென்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பாண்ட் இருந்திருக்கு, ஸ்ட்ரீம்ஸ் இருந்திருக்கு, அப்புறம் ஹியூமன் மேட் ரிசர்வியர்ஸ் இருந்திருக்கு. ரிசர்வாயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மக்களே கட்டுறது, இந்த டேம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஒரு பெரிய ஏரி அந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ரிசர்வாயர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ரிசர்வாயர்ஸும் இங்கே வந்து இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா தோலவீரா, ஹரப்பன் சிவிலைசேஷனில் தோலவீரா இருக்குது இல்லையா, அந்த தோலவீரா சிட்டியை வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறாங்க. தோலவீரா எங்கே இருக்குதுன்னா ரன் ஆஃப் கொச்சில் இருக்குது, குஜராத். ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் கன்சர்வேஷன் டெக்னிக் வந்து ரொம்ப சூப்பரான டெக்னிக் வந்து அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் கன்சர்வேஷன் என்னது, தண்ணியை தேக்கி வைக்கிறது, சேர்த்து வைக்கிறது, பாதுகாத்து வைக்கிறது. ஓகேங்களா? ஸோ தண்ணியை எப்படி அவங்க வந்து பாதுகாத்து சேஃபாக வச்சுருக்காங்க அப்படின்னா அங்கே வந்து நிறைய ரிசர்வாயர்ஸ் கட்டியிருக்காங்க. ஸோ அங்கே மொத்தம் எத்தனை ரிசர்வாயர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ரிசர்வாயர்ஸ், லார்ஜ் ரிசர்வாயர்ஸே 6 ரிசர்வாயர்ஸ் இருக்குது. 6 ரிசர்வாயர்ஸ் அங்கே இருந்திருக்கு. ஸோ ரிசர்வாயர்ஸ் எதில் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க. சில ரிசர்வாயர்ஸ்லாம் பாறைங்க இருக்கும்ல, அந்த பாறையை வந்து உங்களுக்கு வந்து குடைஞ்சு அதை வந்து பெரிய தண்ணி தேங்குற இடமா வந்து மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டோன் அண்ட் கார்டன் ராக்ஸ், அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் ரிசர்வாயர்ஸ் எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட், ட்ரெயின்ஸ் கூட இன்டர் கனெக்ட் ஆகிருக்கா. அந்த ட்ரெயின்ஸ் என்ன பண்ணுன்னா ஹார்வெஸ்டிங்க்கும் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும், மக்களுக்கு தண்ணி போய் ரீச் ஆகணும் இல்லையா, அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ஹார்வெஸ்டிங்க்கும் இந்த பர்டிகுலர் ரிசர்வாயர்ஸ்லேருந்து தண்ணி வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போகிற மாதிரி அந்த மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த லார்ஜஸ்ட் ரிசர்வாயர் இங்கே தொலைவீரால் இருக்கிற லார்ஜஸ்ட் ரிசர்வாயரோட லென்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா 73 மீட்டர் லென்த் தான். அப்போ எவ்வளோ பெரிய ரிசர்வாயர் அப்படிங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட். அடுத்து நம்மளுக்கு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேட் பாத் பற்றி இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா மொஹஞ்சதாரோவில் இருக்கிற கிரேட் பாத் பற்றி தான் பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த கிரேட் பாத் அப்படிங்கிறது ஒரு நோட்டபிள் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. நோட்டபிள் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களை வந்து என்னது இது அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த கிரேட் பாத். ஓகேங்களா? ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா சின்னதாக தான் இருக்கும், ஆனால் எலாபரேட்டாக இருக்கும். அதாவது எப்படின்னா குட்டியான நீளமாக. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. இதோட டயாமீட்டர், லென்த் அண்ட் வித் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12x7 மீட்டர் வந்து இருந்திருக்கு. பட் கொஞ்சம் நீளம் தான், 12x7 மீட்டருங்கும் போது நீளமாக தான் இருக்குது. ஆனால் வந்து அகலம் வந்து கொஞ்சம் கம்மி அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரி வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல்ஸ் அந்த காலத்துலேயே, ஏன்னா இப்போ ஸ்விம்மிங் பூலெல்லாம் கீழே டைல்ஸ் ஒட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ தட் தண்ணி வந்து பூமி வந்து அந்த தண்ணியை உறிஞ்சிடக்கூடாது, தண்ணி அதில் எப்பயுமே தேங்கி இருக்கணுங்கிறதுக்காக நம்ம கீழே வந்து அந்த டைல்ஸ் ஒட்டியிருப்பாங்க இதில் ஸ்விம்மிங் பூல்ஸ்லாம். அந்த மாதிரி இவங்க அப்பயே வந்து வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் கிரவுண்ட் வந்து அந்த வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பிட்யூமன்றாங்க. நேச்சுரல் பிட்யூமன் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு தாரோட ஒரு ஃபார்ம். இப்போ நம்மளுக்கு ரோடெல்லாம் போட்டிருக்காங்கல்ல தார், அந்த தாரோட ஒரு பார்ட்டிகல்னு வச்சுக்கோங்களேன். தார்லேருந்து வர ஒரு பார்ட்டிகல் தான் பிட்யூமன். ஸோ நேச்சுரல் பிட்யூமன் யூஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரிக்ஸால் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அந்த பிரிக்ஸ் மேலே இந்த வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியலை வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க. டாப் ஆஃப் அ பிரிக் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்கை சுற்றி, அதாவது கிரேட் பாத்தை சுற்றி குட்டி குட்டி ரூம்ஸ் நிறைய இருந்திருக்கு, ஸ்மால் ரூம்ஸ் நிறைய இருக்குது. அதில் ஒரு ரூமில் வந்து உங்களுக்கு வந்து வெல் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வெல்லும் இருக்குது. இது வந்து எதுக்காக இருக்கலாம்? ஒரு வேளை வந்து அவங்க ஸ்விம்மிங் பூல் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு வெல்ல இருக்க தண்ணியில் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணுறதுக்கா என்னன்னு நம்மளுக்கு இப்போ வரைக்குமே வந்து எந்த ஒரு ஐடியாவுமே கிடையாது. ஓகேங்களா. பட் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பெரிய கிரேட் பாத்தில் பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து ட்ரெயின்ஸ் இருந்திருக்கு. எதுக்காக ட்ரெயின்? ஸ்விம்மிங் பூலில் கூட ட்ரெயின்ஸ் இருக்கும். அந்த ட்ரெயின்ஸ் வழியாக என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ண வாட்டரை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிவிட்டு புது வாட்டரை ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதே டெக்னிக் இங்கேயும் வந்து எம்டி பண்ணி ரீஃபில் பண்ணுறதுக்காக அந்த டேங்க்கில் வந்து கார்னர்ஸில் ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து இப்போ வரைக்குமே ஒரு டிபேட்டபிள் ஒரு விஷயமாக தான் இருக்குது. என்ன பர்பஸ்க்காக இதை வச்சுருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே இப்போ வரைக்கும் வந்து தெரியல. ஓகேங்களா. ஏன்னா அந்த காலத்தில் மக்கள் என்ன யோசித்து வச்சாங்களோ அது நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அது வந்து இப்போ வரைக்குமே டிபேட்டிங்காக தான் இருக்குது. என்ன சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க, இது வந்து பப்ளிக் பாத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இல்லை ராயல் ஃபேமிலிஸ் மட்டும் குளிக்கிறதுக்கு ஒரு ஏரியா மாதிரி, பாத் ஏரியா மாதிரி இது இருக்குது, ஸ்விம்மிங் பூல் மாதிரி அப்படிங்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க, இல்லை ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ் பண்ணுறதுக்காக, இப்போ முடி மொட்டை அடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஆத்தோரமாக போய் மொட்டை அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி மொட்டை அடிக்கிறதுக்கு, இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி என்ன ரிச்சுவல்ஸாக வேணா இருக்கலாம். ஸோ ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ் பண்ணுறதுக்கான இடமா கூட இருந்திருக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, இதில் இங்கே இருக்கிற எல்லா வீட்லேயுமே வந்து பாத்ரூம்ஸ் இருக்குது, குளிக்கிறதுக்கான பாத்திங் ஏரியா தனியாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சதுனால இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு. ஏன்னா பாத்ரூம்ஸ் இருக்கிறதுனால இது பப்ளிக் பாத்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இண்டிவிஜுவல் வீட்லேயே வந்து பாத்ரூம்ஸ் இருக்குது, அதனால் இது பப்ளிக் பாத்ரூம் கிடையாதுங்கிறத வந்து இப்போ வந்து அவங்க வந்து அது டிபேட்டில் கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது கிடையாது அப்படிங்கிறதுனால இந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து இப்போ ரோல் அவுட் ஆகிடுச்சு, இது கிடையாது. ஸோ பர்பஸ் என்னவாக இருக்கலாம், ராயல் ஃபேமிலியோட பாத்தாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ரிச்சுவல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதா இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கிரேட் பாத் ஆஃப் மொஹஞ்சதாரோ. அடுத்து நம்ம வந்து அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட், என்னென்ன ஃபுட்டெல்லாம் வந்து அவங்க சாப்பிட்டாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட், எப்படி வந்து ஹரப்பாவில் வந்து ஹரப்பன்ஸோட அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். ஸோ ஹரப்பன்ஸ் வந்து எங்கே செட்டில் ஆனாங்க, ரிவர் பேங்க்கில் செட்டில் ஆனாங்க. இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், கரெக்டாக. ஸோ அவங்க வந்து ரிவர் பேங்க்ஸ், ஸ்மால் ரிவராக இருந்தாலும் சரி, பெரிய ரிவராக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து ரிவர் பேங்க்ஸில் தான் செட்டில் ஆகிருந்தாங்க. அவங்க ரிவர் பேங்க்ஸில் வந்து வெறும் வாட்டர் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுன்றதுக்காக மட்டும் செட்டில் ஆகலை. அங்கே வந்து என்ரிச்டு சாயில் இருக்குது, அது பிளெயின்ஸ் இல்லையா. ஸோ சாயில் வந்து ரொம்ப வளமாக இருக்குது, ஃபார்மிங்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், அக்ரிகல்ச்சருக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மெயின் ரீசனுக்காக தான் அவங்க வந்து ரிவர் பேங்க்ஸில் செட்டில் ஆனாங்க. ஸோ அவங்க என்னென்ன டைப் ஆஃப் ஃபுட்டெல்லாம் வந்து கல்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா, சீரியல்ஸ், என்னென்ன சீரியல்ஸ், பார்லி, வீட்டு, மில்லட், ரைஸ், பல்ஸ், சில வெஜிடபிள்ஸ், இது எல்லாத்தையுமே அவங்க வந்து ஃபார்மிங் பண்ணியிருக்காங்க அக்ரிகல்ச்சரில். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் யூரேஷியாவில் இருக்க ஃபஸ்ட்டு கண்ட்ரி யூரேஷியாலேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு சிட்டி எது அப்படின்னா ஹரப்பா தான். என்ன பண்ணாங்க, காட்டனை வந்து க்ரோ பண்ணியிருக்காங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் சிட்டி இன் யூரேஷியா டு க்ரோ காட்டன்னு கேட்டால் ஹரப்பா. ஓகேங்களா. ஸோ நீங்கள் அதை மறக்காமல் எழுதணும். அதுக்கப்புறம் அந்த சிவிலைசேஷன் தான் ஃபஸ்ட்டு காட்டன் வந்து க்ரோ பண்ணாங்க. அந்த காட்டனை க்ரோ மட்டும் பண்ணாமல் அதை வந்து வீவ் பண்ணி க்ளோத்தாக மாற்றினாங்க. ஸோ நிறைய கிளாத்ஸ் வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து பண்ணியிருக்காங்க, காட்டன் க்ளோத் வந்து உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அடுத்து ஃபார்மிங், அவங்க வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃபார்மிங்க்கு. என்ன மாதிரி டூல்ஸ்னால் ப்ளோன்னு சொல்கிறது நம்ம வந்து உழவரத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவோம். நான் பிக்சர் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த மாதிரி ப்ளோ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ளோவோட ரிமைன்ஸை வந்து கொஞ்சம் மாடர்ன் ஃபார்மர்ஸ் வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ரிமைன்ஸை எடுத்து இவங்க வந்து அவங்க அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அக்ரிகல்ச்சரை வந்து யார் மேனேஜ் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ரூரல் வில்லேஜ் தான் வந்து உங்களுக்கு மேனேஜ் பண்ணியிருக்கு. இப்போ மாதிரியே சிட்டிஸில் அக்ரிகல்ச்சர் பண்ணுறோமா கிடையாது. ஸோ ஸ்மால் ரூரல் வில்லேஜ், ரொம்ப வில்லேஜையும் தாண்டி ரொம்ப பின்பற்றிட்டு இருக்கிற ரூரல் வில்லேஜஸில் தான் வந்து ஃபார்மிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற மாதிரியே அப்போ வந்து அந்த மாடர்ன் சிட்டிஸ் இருக்குது, அங்கேயும் வந்து வில்லேஜ், சிட்டி எல்லாமே, டவுன் எல்லாமே இருந்தது இல்லையா. ஸோ அந்த சிட்டியில் இருக்கிறவங்க வந்து அந்த வில்லேஜ் கிட்ட தான் வந்து டிபெண்ட்டாக இருந்தாங்க ஃபுட்டுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போயும் அப்படி தான் இருக்கிறோம், அப்போயும் அப்படி தான் இருந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எக்ஸ்கவேஷன் அப்போ என்னெல்லாம் வந்து கிடச்சிதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லார்ஜ் நம்பர் ஆஃப் அனிமல் அண்ட் ஃபிஷ் போன் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை வச்சு என்ன தெரியுது, அனிமல்ஸை வந்து அவங்க வந்து வளர்த்துருக்காங்க, டொமஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க.
எதுக்காக? மீட்டுக்காக. ஸோ நம்ம ஆடு மாடு வளர்த்து நம்ம வந்து பாலுக்காக மாடு வளர்க்குறாங்க. ஆடு வந்து கோழி ஆடெல்லாம் வளர்த்து அவங்க இங்கே வந்து நம்ம சாப்பிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி அவங்க அப்போயே வந்து டொமஸ்டிகேட் பண்ணி அதை வந்து மீட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபிஷ் போன் இருக்கிறதுனால அவங்க வந்து ரிவரில் ஃபிஷ்ஷிங் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் குக்கிங் பாட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ எக்ஸ்கவேட் பண்ணும்போது நிறைய குக்கிங் பாட்ஸ் கிடச்சிருக்கு. அந்த குக்கிங் பாட்ஸில் பார்த்தீங்கன்னா டெய்ரி ப்ராடக்ட், அதாவது மில்க் ப்ராடக்ட்ஸ், என்னென்ன மில்க் ப்ராடக்ட்ஸ் இருக்கோ அந்த மில்க் ப்ராடக்ட்ஸு, டர்மரிக், ஜிஞ்சர், பனானா இதோட ட்ரேசஸ்லாம் வந்து அதில் இருந்திருக்கு. அதோட மிச்சங்கள் வந்து அதில் இருந்திருக்கு. அதை வந்து இவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஹரப்பன் பீப்புள் யூஸ் பண்ண பொருள், ப்ளஸ் அவங்க வந்து என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இதுதான். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.